அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா வர ஜூலை 12ஆம் தேதி நடக்க இருக்குது. ஸோ எல்லாரும் நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த குரூப் 4 எக்ஸாம்ங்கிறது நிறைய பேர் அட்டன் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம் இது, சரிங்களா? டிஎன்பிஎஸ்சிலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்லும் சரி, அதிக பேர் வந்து கலந்து கொள்ளக்கூடிய ஒரு எக்ஸாம் தான் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 லெவல் எக்ஸாம். ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர்ல சில சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ போன முறையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய விஷயங்கள் இருந்து இப்போ பல மாற்றங்கள் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க ஓஎம்ஆரில். போன குரூப் 1 எக்ஸாமில் வந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ புதுசாக எழுதக்கூடிய மாணவர்களுக்கும் சரி, அல்லது இந்த குரூப் 1 எழுதாத மாணவர்களுக்கும் இந்த ஓஎம்ஆர் பற்றின விஷயம் வந்து உங்களுக்கு தெரியணும். அப்போ தான் அங்கே போய் இந்த ஓஎம்ஆரால் உங்களுக்கு தவறுகள் வந்து தடுக்கப்படும். ஓஎம்ஆரில் செய்யக்கூடிய தவறுகள் வந்து தடுக்கப்படுறது கண்டிப்பாக தெரிய வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அதனால் இந்த விஷயத்தை வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் இப்போ இருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சியில் புதுசாக வச்சுருக்கக்கூடிய ஓஎம்ஆர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கம் 1 பேஜ் 1 சொல்லி இந்த பகுதி வந்து வந்திருக்கும். ஸோ அதே மாதிரி பக்கம் 2 சொல்லிட்டு உங்களுக்கு சரி, இது பக்கம் 1, பக்கம் 2 இதுக்கு பேக் சைடில் வரும். இது ரெண்டுமே பக்கம் 1. ஸோ ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நமக்கு இந்த ஓஎம்ஆர் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9 மணிக்கு கொடுப்பாங்க. 9:30க்கு எக்ஸாமு. 9 மணிக்கு உங்கள் கையில் அந்த ஓஎம்ஆர் கையில் கொடுத்துருவாங்க. நீங்கள் கொடுத்தோடனே பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயமே பிரிண்டடாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் சீரியல் நம்பர், இந்த ஓஎம்ஆர் உடைய சீரியல் நம்பர் ரேண்டமாக பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ அது பிரிண்ட் ஆயிருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நேம் ஆஃப் தி கேண்டிடேட், உங்களுடைய பெயர் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆஸ் பர் நீங்கள் அப்ளை பண்ணது ஹால் டிக்கெட் பிரகாரம் உங்களுடைய பேர் கரெக்டாக பிரிண்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். ரெஜிஸ்டர் நம்பர் பிரிண்ட் ஆயிருக்கும், சப்ஜெக்ட் பிரிண்ட் ஆயிருக்கும், சென்டர், வென்யூ, டேட் அண்ட் செஷன் இது எல்லாமே ஆல்ரெடி பிரிண்டடாக இருக்கும். இங்கே உங்கள் ஃபோட்டோ வந்து பிரிண்ட் ஆயிருக்கும். ஸோ இது எல்லாமே பிரிண்டான விஷயங்கள்லாம் கரெக்டாக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. சப்போஸ் அதில் ஏதாவது மிஸ்மேட்ச் இருந்ததுன்னா உங்கள் இன்விஜிலேட்டர்கிட்ட சொல்லி அதுக்கான ரெமெடி வந்து பண்ணிக்கலாம், சரிங்களா? ஓகே. அடுத்து என்னென்னா, இந்த பேஜில் வந்து நம்ம லாஸ்ட்டில் ஃபில் பண்ணக்கூடிய விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொஸ்டின் புக்லெட் நம்பர். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9:15க்கு கொஸ்டின் புக்லெட் கையில் கொடுத்துருவாங்க உங்களுக்கு. ஸோ 9 மணிக்கு ஓஎம்ஆர் கொடுப்பாங்க. 9:15க்கு உங்களுக்கு கொஸ்டின் புக்லெட் கையில் கொடுத்துருவாங்க. கொடுத்ததும் நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா சீல் ஓப்பன் பண்ணி எல்லா கொஸ்டினும் பிரிண்டடாக இருக்குதா, எல்லா பக்கமும் பிரிண்டடாக இருக்குதா, 1லேருந்து 200 வரைக்கும் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குதா, இடையில ஏதாவது மிஸ் ஆயிருக்கா அப்படிங்கிற மாதிரி உங்கள் கொஸ்டின் புக்லெட்டை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் மாற்ற முடியாது. சப்போஸ் பிரிண்ட் ஆகலைன்னா நீங்கள் கொஸ்டின் புக்லெட்டை கொடுத்துட்டு வேற கொஸ்டின் புக்லெட் வாங்கிக்கலாம். ஸோ அதில் இருக்கக்கூடிய நம்பர் தான் இங்கே ஃபில் பண்ண போறீங்க. அப்போ கொஸ்டின் புக்லெட்டை வாங்கிட்டீங்க. ஸோ அந்த கொஸ்டின் புக்லெட் வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 டிஜிட் நம்பர் இருக்கும். முன்னாடிலாம் 8 டிஜிட் நம்பர் இருந்துச்சு, இப்போ 4 டிஜிட்டாக மாற்றிட்டாங்க. ஸோ அந்த 4 டிஜிட் நம்பரை தான் நீங்கள் இந்த இடத்துல ஃபில் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். அப்போ 1க்கு நேராக கரெக்டாக ஷேட் பண்ணணும். ஷேட் பண்ணுறப்ப நம்ம பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், வேறு எந்த இதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ போகிறதுக்கு முன்னாடியே 2 பால் பாயிண்ட் பென் வாங்கி வச்சுக்கோங்க, அதை எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணணும்னா கரெக்டாக அந்த வட்டத்துக்குள்ளே மட்டும்தான் ஷேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுறீங்க, நீங்கள் உங்களுடைய கொஸ்டின் புக்லெட் நம்பரை ஷேட் பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் கீழே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டு பி டார்க்கன்டு பை இன்விஜிலேட்டர். இது வந்து இன்விஜிலேட்டர் தான் அவங்க வந்து பண்ணுவாங்க. அவங்களும் பிளாக் கலர் பால் பாயிண்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். சப்போஸ் தவறுதெல்லாம் அவங்க ஏதாவது ப்ளூ கலர் யூஸ் பண்ண வந்தால் நீங்கள் தான் இன்சஸ்ட் பண்ணணும். மேடம் நீங்கள் பிளாக் கலர் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அதில் நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ஸோ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா கேண்டிடேட் சிக்னேச்சர் அவைலபிள் இன் தி ஸ்பேஸ் ப்ரொவைடர். ஸோ இந்த கொடுத்துருக்கல கேண்டிடேட்டோடைய சைன் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. கேண்டிடேட் லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் அவைலபிள் இன் தி ஸ்பேஸ் ப்ரொவைடர் ரெண்டுமே இருக்குதான்னு சொல்லி அவங்க எஸ்ன்னு ஷேட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, இதில் வந்து அவங்க வந்து இது பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல என்னன்னா ஓஎம்ஆர் விடைத்தாளின் பக்கம் 2ல் உள்ள அறிவுரைகளை படித்து அறிந்து கொண்டேன். மேலும் ஓஎம்ஆர் விடைத்தாளில் உள்ள அனைத்து விவரங்களும் கருமையாக்கப்பட்ட வினாத்தாள் தொகுப்பு எண் உட்பட என்னால் சரிபார்க்கப்பட்டன்னு சொல்லிட்டு இதில் தான் உங்களுடைய சிக்னேச்சர் வந்து போடணும். ஸோ இந்த இடத்துல உங்களுடைய தேர்வரின் கையொப்பம் போடணும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் 2வது பக்கத்தை காட்டிடுறேன். ஸோ 2வது பக்கம் இதுதான். 2வது பக்கம் ஒரு பக்கம் பிரிண்ட் ஆயிருக்கும், ஒரு பக்கம் பிளாங்காக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் இருக்க அறிவுரைகளையும் சொல்லிடுறேன். இந்த அறிவுரைகளை நீங்கள் படிக்கணும். ஸோ அதில் என்னென்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் பட்டை குறியீடு ஓஎம்ஆர் விடைத்தாளில் அச்சிடப்பட்டுள்ள ஓஎம்ஆர் தட குறியீட்டை சேதப்படுத்தக்கூடாது. இதில் எந்த டேமேஜும் நீங்கள் பண்ணிடக்கூடாது. அதாவது ஓஎம்ஆரில் பட்டை குறியீடுனா அந்த பார்கோட் கொடுத்துருப்பாங்க, இந்த இருக்கா இந்த பார்கோடு. ஸோ இந்த பார்கோட்டில் நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, எவ்வித சேஞ்சஸும் சரி இந்த டச் பண்ணி ஏதாவது என்ன பண்ணிடக்கூடாது, பேனா படவோ அல்லது அதில் ஏதாவது ஸ்க்ராட்ச் பண்ணவோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாது, சரிங்களா? ஸோ அதுதான் கொடுத்துருக்குறாங்க.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விடைக்கான வட்டத்தை கருமையாக்குதல். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அந்த ஆன்சரை வந்து கருமையாக்குறதுக்கு சரியான முறை இதுதான். கரெக்டாக இந்த ரவுண்டுக்குள்ளே ஷேட் பண்ணணும். நீங்கள் டிக் பண்ணுறதோ இன்ட்டு பண்ணுறதோ ஒரு டாட் வச்சு காட்டுறது, ரெண்டு இடத்துல ஷேட் பண்ணுறது, ஒரு ரவுண்டு போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவறான முறை. இதுக்கு உங்களுக்கு மதிப்பெண் வழங்கப்பட மாட்டாது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு நெகட்டிவ் மார்க்கும் இருக்கும். அடுத்து கீழ்கண்ட காரணத்தினால் ஓஎம்ஆர் விடைத்தால் செல்லாதாக்கப்படும். ஸோ நம்மளோட ஓஎம்ஆர் விடைத்தால் எப்போ வந்து செல்லாதாக்கப்படும்னா கீழ்கண்ட காரணம் கொடுத்துட்டாங்க. 1, கருமை நிற மையுடைய பந்து முனை பேனா தவிர மற்ற நிற மையுடைய பேனாவை பயன்படுத்துவது. நீங்க வந்து பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென் தான் யூஸ் பண்ணணும். சப்போஸ் ப்ளூ கலரோ வேற கலரோ யூஸ் பண்ணீங்கன்னா உங்க ஓஎம்ஆர் என்ன பண்ணுவாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அடுத்து தேவையற்ற மற்றும் பொருத்தமற்ற குறிப்புகள் மற்றும் குறியீடுகளை மேற்கொள்வது. உங்க ஓஎம்ஆர்ல ஷேடிங் மட்டும்தான் இருக்குமே தவிர வேற எங்கேயுமே எந்தவித இண்டிகேஷனோ எந்தவித இதுவுமே இருக்கக்கூடாது. இப்ப சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓஎம்ஆர் சைடில் ஏதாவது எழுதி பார்த்துடக்கூடாது, ஏதாவது இண்டிகேஷன் போடக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தவிர்த்தணும். அது மாதிரி இருந்தாலே உங்க ஓஎம்ஆர் செல்லாதாக்கப்படும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஓஎம்ஆர் விடைத்தாள் பக்கம் 1 அதற்குரிய இடத்தில் தேர்வர்கள் கையொப்பம் விடவில்லை எனில். ஸோ பக்கம் 1 கீழே கையெழுத்து போடுறதுக்கு ஒரு ப்ரொவிஷன்ஸ் இருக்கும் ஸோ அந்த நம்ம ஒரு இடத்துல கையெழுத்து போடுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கையெழுத்து போடாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் இது வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அடுத்து தங்களுக்கு வழங்கப்பட்ட விடைத்தாளில் அச்சிடப்பட்டுள்ள வினா தொகுப்பு எண்ணை ஓஎம்ஆர் விடைத்தாளில் சரியாக கருமையாக்காமல் இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் புக்லெட் கொடுத்துருப்பாங்களே, ஸோ கொஸ்டின் புக்லெட்டில் இருக்கக்கூடிய நம்பரை கரெக்டாக ஓஎம்ஆரில் ஷேர் பண்ணணும். அந்த மேலே 4 டிஜிட் நம்பர் இருக்கும், 4 டிஜிட் நம்பரை கரெக்டாக ஷேர் பண்ணணும். அடுத்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க இந்த 4 காரணத்துலையும். அடுத்து என்னன்னா கீழ்கண்ட ஒவ்வொரு காரணங்களுக்காகவும் தேர்வர்கள் பெறும் மொத்த மதிப்பெண்களிலிருந்து 0.5 மதிப்பெண் வந்து குறைக்கப்படும். இப்ப 4 பாயிண்ட் பார்த்தோம், 4மே உங்க ஓஎம்ஆர் ஒட்டு மொத்தமா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா ஒரு 2 பாயிண்ட் உங்களுக்கு 0.5 மதிப்பெண் நெகட்டிவ் மதிப்பெண் வந்து வரும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 2 பாயிண்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் விடைத்தாளில் ஒவ்வொரு வினாவிற்கும் அது தொடர்பான எந்த ஒரு வட்டத்தையும் கருமையாக்காமல் இருந்தால், அதாவது வட்டம் காலியாக விடப்பட்டால். இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கொஸ்டினுக்கு 5 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்க 4 தான் ஆன்சரு, 5வது வந்து பார்த்தீங்கன்னா விடை தெரியவில்லைன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா 200 கொஸ்டினுக்குமே கண்டிப்பா அந்த இடத்துல ஆன்சர் பண்ணணும். அப்படியே உங்களுக்கு ஆன்சர் தெரியலனாலும் கூட அந்த விடை தெரியவில்லைங்கிற குறிக்கணும் அப்படிங்கிறக்கான 5வது ஆப்ஷன் வச்சிருக்காங்க. பட் ஏன்னா யாருமே அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ண வேண்டாம். ஈங்கிற ஆப்ஷன் யாருமே சூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா 4 ஆப்ஷனே சூஸ் பண்ணீங்க, ஏன்னா ஏதாவது ஒன்று ரைட்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. எதுக்காண்டி ஈய குறிக்கணும், நம்ம இங்க நெகட்டிவ் மார்க் கிடையாது இல்லையா? அப்படிங்கிறப்ப 200 கொஸ்டினுக்குமே ஆன்சர் பண்ணும். சப்போஸ் ஏதாவது ஒரு கொஸ்டின் நீங்க ஆன்சர் நீங்க டைம் முடிஞ்சு போச்சுப்பா, உங்களுக்கு 3 மணி நேரம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறப்ப லாஸ்ட்ல ஒரு 10 கொஸ்டின் நீங்க வந்து மார்க் பண்ணாம விட்டுட்டீங்க, அதுக்கு டைம் இல்லைன்னா அப்போ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 0.5, அப்போ 10 கொஸ்டின் 5 மார்க் என்ன பண்ணிடுவாங்க, நீங்க வாங்கின மார்க்ல கழிச்சிருவாங்க. அடுத்து பக்கம் 1 இடதுகை பெருவிரல் ரேகை பதிய வேண்டிய இடத்தில் பதியாது இருத்தால். பக்கம் 1 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கணும். அவங்களே இங்க் பேட் கொண்டு வருவாங்க, அதுல இருந்து வைக்கணும். சப்போஸ் அது வைக்காம இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு என்ன ஆகும், 0.5 மதிப்பெண் குறைச்சிடுவாங்க. ஸோ அப்போ 4 பாயிண்ட் வந்து உங்களுக்கு ரிஜெக்ட் பண்றதுக்கு 2 பாயிண்ட் உங்களுக்கு 0.5. இந்த இடம் என்னன்னா இன்விஜிலேட்டருடைய கையெழுத்து போடுறது. இன்விஜிலேட்டருமே பிளாக் கலர் பால் பாயிண்ட் தான் யூஸ் பண்ணணும். ஸோ தேர்வரின் புகைப்படம், கையொப்பம், தேர்வு கூட அனுமதிச்சிட்டு, வினாத்தாள் தொகுப்பு எண் மற்றும் இடதுகை பெருவிரல் ரேகை ஆகியவை என்னால் சரிபார்க்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு இங்க என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு இன்விஜிலேட்டர் வந்து இந்த இடத்துல அவங்களுடைய கையொப்பத்தை போடுவாங்க. சரிங்களா? இதுதான் பேக் சைடில் இன்விஜிலேட்டர் மட்டும் தான் கையெழுத்து போடுவாங்க. ஸோ ஃப்ரண்ட் சைடில் இந்த இடத்துல நீங்க உங்களுடைய கையொப்பம் வந்து போடுவீங்க. சரிங்களா? இது போடலைன்னா நமக்கு வந்து என்னது, ஓஎம்ஆரே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. சரி, ஓகே. இப்போ ரைட் சைடு. ஸோ இந்த ரைட் சைடை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் நமக்கு நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய இடம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 காலம் கொடுத்துருப்பாங்க. 3 காலத்துலையும் ஃபர்ஸ்ட் காலத்தில் ஒரு 67 கொஸ்டின், செகண்ட் காலத்தில் ஒரு 67 கொஸ்டின், தேர்ட் காலத்தில் ஒரு 66 கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு 5 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஏலேருந்து இ வரைக்கும். ஸோ நீங்கள் உங்கள் கொஸ்டின் புக்லெட்டில் 1வது கொஸ்டின் என்ன இருக்குதோ அதுக்கு ஆன்சர் பண்ண விரும்புறீங்கன்னா கரெக்டாக 1வது கொஸ்டினுக்கு நேரம் ஷேட் பண்ணுங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே போகிறப்ப ஒவ்வொரு வாட்டியும் ஷேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு 18வது கொஸ்டின் தான் நமக்கு ஆன்சர் பண்ண போகிறோமா, அப்போ 18க்கு நேரம் தான் ஷேட் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுங்க, கரெக்டாக ஷேட் பண்ணுங்க. ஏன்னா 18க்கு பதிலாக 19லையோ அல்லது 17லையோ ஷேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 கொஸ்டின் அந்த இடத்துல அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா 17லையும் ஷேட் பண்ணியிருப்பீங்க, 18
விட்டுருப்பீங்க. சரிங்களா? அதனால நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, தப்பா OMR மூலியமா மிஸ்டேக் வந்துடவே கூடாது. சப்போஸ் வந்துருச்சு என்ன பண்றதுன்னா, அந்த ஒரு கொஸ்டினை விட்டுட்டு மற்றதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதை இன்விஜிலேட்டர்கிட்ட சொல்லி அதுக்கான ரெமெடி ஏதாவது இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே. ஒவ்வொரு கொஸ்டின் கரெக்டாக ஷேட் பண்ணணும் பிளாக் கலர் பால் பென்ல. ஸோ நீ கண்டிப்பாக 200 கொஸ்டினுக்கு என்ன பண்ணி ஆகணும், ஷேட் பண்ணியே ஆகணும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 200 கொஸ்டின் நீங்கள் ஷேட் பண்ணியே ஆக வேண்டிய கட்டாயம். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 200 வினாக்களுக்கும் அது தொடர்பான விடைக்குறிப்பு வட்டத்தை கருமையாக்கி விட்டீர்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆம். நம்ம 200மே ஷேட் பண்ணணும் கட்டாயம். பண்ணிட்டீங்கன்னா ஆம் சொல்லி போடணும். சப்போஸ் ஒரு 30 கொஸ்டின் பண்ண முடியல, 10 கொஸ்டின் பண்ண முடியலன்னா இல்லைன்னு சொல்லி போட்டு எத்தனை கொஸ்டின் நீங்க கருமையாக்கப்படாமல் இருக்கு அப்படிங்கிறத இங்க எழுதணும். எஸ் கொடுத்தீங்கன்னா கீழே எதுவுமே எழுத வேண்டாம். எஸ் கொடுத்தீங்கன்னா கீழே 0 போடணும் அப்படின்னா எதுவுமே இல்லை. நோ கொடுத்தா மட்டும் தான் கீழே ஃபில் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல தான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டு ஃபிங்கர் பிரிண்ட் வந்து வைக்கணும். ஸோ லெஃப்ட் ஹேண்டு ஃபிங்கர் பிரிண்ட். ஸோ அதை இந்த இடத்துல வைக்கணும். இது வைக்கலைன்னா ஒரு 0.5 மதிப்பெண் குறைப்பாங்க. சரி, அவ்வளோதான். சிம்பிளாக தான் இருக்கும் நம்ம OMR பொறுத்த மட்டும். ஃபர்ஸ்ட் உங்களோட இதை செக் பண்ணுறீங்க, அடுத்து கொஸ்டின் புக்லெட் நம்பர் எழுதுறீங்க. ஸோ இது வந்து ரெண்டுமே எஸ் தான் போடணும். யார் போடுவாங்கன்னா நம்ம இன்விஜிலேட்டர் போடுவாங்க. ஒரே ஒரு இடத்துல சைன் பண்ண போறீங்க, ஒரே ஒரு இடத்துல சூப்பர்வைசர் சைன் பண்ணுவாங்க. ஸோ இதில் 200 கொஸ்டின் நீங்கள் மார்க் பண்ணணும். இங்கே 200 கொஸ்டின் மார்க் பண்ணிட்டு எஸ் வைக்கணும், இங்கே தம்பு வைக்கணும். அவ்வளோதான், சிம்பிளானது. ஸோ இது பிரகாரம் நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களோட OMR ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ கூட நீங்கள் இது ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து என்ன பண்ணிக்கலாம், ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த OMR உங்களுக்கு எந்த வித மதிப்பெண்ணும் குறையாம பார்த்துக்கணும். சரிங்களா? அதை கரெக்டாக நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கணும். ஸோ எல்லாம் நல்லபடியாக எழுதுங்க. ஆல் த பெஸ்ட்.